பராசரியவச்ச சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாக்யானகேசரம் ஹரிகதா சம்போதனாபோதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைஹி அஹரஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. பரம பவித்திரமான பாரத தேசத்தில் வாழ்ந்த மக்களுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய இதிகாசத்துக்கு பாரதம்னு பெயர். இப்படி ஒரு பெயரோட வேற எந்த நாட்டிலையும் ஒரு இது அமைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது யாருங்க. இந்த நாட்டுக்கும் பாரதம்னு பேரு. இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய சரித்திரங்களை சொல்லக்கூடிய இதிகாசத்துக்கும் பாரதம்னு பேர். இது மாதிரி உயர்ந்த தர்மங்களை தத்துவங்களை பரிக்கக்கூடியதான தேசமாவும் இருக்கு, மனிதர்கள்ட்டையும் அந்த பரிக்கிற தன்மை இருக்கு. பரிக்கிறதுன்னா சுமக்கிறது. ஏன்னா ஹிந்து மதத்துல ஹிந்து மதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொன்னாதான் இப்ப புரியும், அதனால அப்படி பேச வேண்டியது இருக்கு. சனாதன மதம், இன்னும் சொல்ல போனா வைதீக மதம்னு தான் பெயர். ஒரிஜினலா இதுக்கு பெயர் வைதீகம், வேதத்தை பிரமாணமாக உடைய மதம். இந்த மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, எல்லாருமே என்ன சொல்லுவா, முற்பிறவி பிற்பிறவி கர்மா இப்படி எல்லாம் சொல்லுவா. என்ன நாசம் பண்ணினாலும் இந்த தர்மத்தை அழிச்சுட முடியாது. ஏன்னா இது அனுஷ்டானமா இருக்கிறதுனால, அனுபவமா இருக்கிறதுனால, மக்களுக்கு சாப்பிட்டாதான் பசி தீரும் அப்படிங்கிறத சாப்பிட்றத நீங்க நிறுத்திட முடியுமா? நிறுத்திட முடியாது. ஏன்னா சாப்பிட்றதுங்கிறது ஒரு செயலா இருக்கு. அது மாதிரி இந்த தர்மங்களை செஞ்சாதான் சௌக்கியமா இருக்க முடியுங்கிறத, இந்த தர்மத்தை நீங்க எப்படியாவது தேடின்னு ஜனங்கள் வந்துருவா. நீங்க என்ன தடுத்தாலும் ஏதாவது வேற ரூபத்துல தேடின்னு வந்து முடிப்பா. ஜனங்களோட ஒரு தேடலா இருக்கும். அதுக்கு நமக்கு பிரமாணமா இருக்கணும். தட்டு தடுமாறி பாதை இல்லாத ஒரு வழியில ஏறி மலைக்கு வரத்துக்கு பதிலா நல்ல பாதையோட உள்ள ஒரு வழியை காமிச்சுட்டோம்னா ஜனங்களுக்கு வரத்துக்கு ஈஸி இல்லையா? அதை காமிக்கிறது தான் சாஸ்திரங்கள்லாம். நம்ம சாஸ்திரங்கள்லாம் அப்படிதான் காமிக்கிறது. அப்படி வாழ்ந்த மக்களுடைய சரித்திரங்கள் அதுதான் நமக்கு பிரமாணம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இக்கட்டான, சங்கடமான, கஷ்டமான, துக்கமான சூழ்நிலை உண்டு. பெரும்பாலும் என்னாலும் என்ன பண்ணுவா, அந்த சமயத்துல எல்லாத்தையுமே விட்டுடுவா. ஆச்சாரமோ அனுஷ்டானமோ தர்மமோ தானமோ கருணையோ நான் என்ன பார்த்துக்கணும்பா, முதல்ல நான் தான் அப்படின்பா. இந்த பாரதம் சொல்ற விஷயம் பாரத சாவித்திரின்னு பேர். இந்த பாரதத்துல உள்ள சாரங்கள் எல்லாம் தொகுத்து பாரத சாவித்திரின்னு பண்ணியிருக்கார் வியாசரே. அதுல ஒரு விஷயத்துல, ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், நஜாது காமான் பயான் லோபாத் தர்மம் த்யஜேத் ஜீவிதஸ்யாபி ஹேதோஹ நித்யோ தர்மஹ சுக துக்கே த்வநித்யே ஜீவோ நித்யோ ஹேதுரஸ்ய த்வநித்யஹ நசாது காமான் பயான் லோபாத். ஒருத்தன் தர்மத்தை விடுறதா இருந்தா இந்த மூணு, தர்மம்னா சுபாவம், இந்த மூணு நாளதான் விடுவான். காமாத்து பயாத்து லோபாத்து. காமத்தினால ஆசையினால விடுவான், தர்மத்தை மீறுவான், சுபாவத்தை மாறுவான். பயத்தினால சுபாவம் தர்மத்தை விடுவான், லோபித்தனத்தினால தர்மத்தை விடுவான். தர்மம் தெஜே ஜீவிதஸ்யாபி ஹேதோ. அப்படி விடக்கூடாது. ஏன்? நித்யோ தர்மஹா,
இந்த தர்மமானது நித்தியமானது. சுகதுக்கம்னு இந்த தர்மத்தை விட்டுட்டு நீ எதை அடையணும் அல்லது எது உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறையோ அது நித்தியமானது இல்லை. சுகதுக்கேத்து அனித்திய. சுகமோ துக்கமோ அனித்தியம்னா நிரந்தரமானது கிடையாது. இப்ப ஒரு 10 நாள் முன்னாடி வரையும் வெயில்ல நின்னா தேவையில்லைன்னு இருந்தது உடம்பு. இப்ப வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபேன் இருந்தா தேவையில்லைன்று. இன்னும் 1 மாசம் போச்சுன்னா ஏசி இருந்தா தேவையில்லைன்று. 1 மாசம் முன்னாடி ஏசி போட்டுக்கோங்கன்னா யாரா போடுவாளோ? தமிழ்நாடு அதிசயமா இருந்து ஒரு திடீர்னு ஒரு சைக்கிளம் மாதிரி ஃபார்ம் ஆகி அது என்னென்ன நகராம தமிழ்நாடே பார்த்தா ஊட்டி மாதிரி இருந்தது. எங்க பார்த்தாலும் அவ்வளோ ஜில்லிப்பு, எல்லா இடத்துலயும் அவ்வளோ ஜில்லிப்பு. இப்ப கால சூழ்நிலை அப்படித்தானே இருக்கு. பருவங்கள் காலங்கள் மாறுறது. ஒரு சமயம் குளிர்ச்சியா இருக்கு, ஒரு சமயம் ஹிதமா இருக்கு, ஒரு சமயம் சூடா இருக்கு, ஒரு சமயம் சுகமா இருக்கு, ஒரு சமயம் துக்கமா இருக்கு, ஒரு சமயம் கோபமா இருக்கு, ஒரு சமயம் வெறுப்பா இருக்கு. எதுக்கு இந்த வாழ்க்கை? எதுக்கு இத்தனை மண்ணாடணும்? அதுவும் நன்றி கட்ட இந்த குடும்பங்களுக்கெல்லாம் எதுக்கு செய்ய? இதை பத்தின வேல்யூவே தெரியாது. நாம வாழற காலத்துக்குள்ள என்ன முடியுமோ அந்த தர்மத்தை நான் இன்னைக்கு சொல்லலையா? செத்தப்புறம் செய்யறதெல்லாம் 2ஆம் பட்சம். தசதானம், பஞ்சதானம், அந்த தானம், இந்த தானம் இதெல்லாம் 2ஆம் பட்சம். அது செய்யறது விசேஷம்தான். மேக்சிமம் நாம் உயிரோட இருக்கிற தேவை. சாஸ்திரங்கள்ல என்ன புண்ணிய காரியங்கள் சொல்லியிருக்கோ எல்லாத்தையும் செஞ்சுடும். எல்லாத்தையும் செஞ்சுடும். இன்னொருத்தர் செய்வா நமக்காகங்கிறதையே விட்டுடும். புண்ணிய நதிகள்ல ஸ்நானமா, க்ஷேத்திர தரிசனமா, தானங்களா, விரதங்களா, அனுஷ்டானம் பண்றதா எல்லாம் நாமே பண்ணிக்கலாம். அத்தனைக்கு பலன் உண்டு. புள்ள கர்மா பண்ணி கரையேறணுங்கிறது ஒரு மரியாதைக்கு தான். நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. புள்ள கர்மா பண்ணி கரையேறணுங்கிறது ஒரு மரியாதை, சாஸ்திர மரியாதை. அப்ப புள்ள இல்லாதவெல்லாம் கரையாதவான்னு அர்த்தமா? இல்ல கரையேற முடியாதுன்னு அர்த்தமா? ஞானம் வந்தா, புண்ணியம் இருந்தா எல்லாருமே கரையேறலாம். அதுதான் அடிப்படை விஷயம். அதுக்குள்ளதான் நாம் நீ ஒண்ணுமே பண்ணாம புள்ள கர்மா பண்ணதுனால கரையேறிடுவியா? நீ ஒண்ணுமே பண்ணல, ஒரு புண்ணிய காரியம் பண்ணல, ஒரு பூஜை பண்ணல, ஒரு ஜபம் பண்ணல, ஒரு விரதானுஷ்டானம் பண்ணல. அங்க தசம தின ஸ்லோகத்துல சொல்லும் போது புண்ணிய நிரத்தை சத்புத்திர சந்தாரிதா அப்படின்னு தான் அங்க இருக்கு. முதல்ல நீ பண்ற புண்ணியம் தான் முக்கியம் அங்க, அப்புறம்தான் புள்ள பண்ற காரியங்கள்லாம். நான் பண்ணின புண்ணிய செயலாலையும் என் புள்ள பண்ற கர்மாவினாலையும் தான் நான் கரையேற முடியும். இவர் கரையேறினார்னு 10வது நாள் அன்னைக்கு நெல் பொறி பண்ணி வச்சுன்னு ஸ்லோகம் வாசிப்பா. அதுல முதல்ல சொல்லும் போதே அவா பண்ணின புண்ணியம்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரது. அதனால மேக்சிமம் நம்ம என்ன உண்டோ அதை பண்ணணும். அது பயத்துக்காக, காமத்துக்காக ந பயாத்து ந லோபாத்து தர்மம் தேஜே ஜீவிதஸ்யாபி ஹேதோஹோ நித்யோ தர்மா. தர்மம் நித்தியமானது, சுகதுக்கம் அனித்தியமானது. அதுல இன்னொரு விஷயம் சொல்றா, ஜீவோ நித்யா ஹேதுரஸ்ய துவனித்யஹாங்கிறா. ஜீவன் நித்தியமானது, இந்த சுகதுக்கத்தை அனுபவத்துக்கு காரணமான ஹேதுவான சரீரம் அனித்தியமானது. ஹேத்துன்னா அங்க சரீரம், சரீரம் அனித்தியமானது. பீஷ்மாச்சாரியால் அப்படி ஒரு தியாகத்தை பண்ணினார் தன் அப்பாவுக்காக. என்னுடைய வாழ்க்கையில அத்ய பிரபுதி மேதாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி. இன்று முதல் நான் பிரம்மச்சரிய நியமத்தோட இருக்கேன். அபுத்திரஸ்யாபி மே லோகாக பவிஷ்யன் யக்ஷயாதி. சாஸ்திரங்கள்லாம் சொல்றது புள்ள இல்லைன்னா கரையேற முடியாதுன்னு ஒரு மரியாதைக்கு சொல்றது. அதை பத்தி எனக்கு விஷயம் இல்லை. என் வாழ்க்கையில நான் பொய் சொன்னதே கிடையாது. இதுவரையில் நான் பொய் சொன்னதே கிடையாது. இனி நான் பொய் சொல்லவும் மாட்டேன். இது மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு திருப்தி இருக்கு. தப்பு எல்லாருமே பண்ணுவா. இவருங்கோ வாசனை, ஜீவன், இதோட சுபாவம் ஒரு தப்பு பண்றதுதான். தப்பு பண்ணாத மனிதன்னு ஒத்தனை சொல்ல முடியாது. நீங்க
உலகத்துல. அதுக்காக தப்பு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஜீவனோட சுபாவம் தப்பு பண்றது. ஐயோ நாம் தப்பு பண்ணிட்டோமேன்னு அதை நினைக்கிறோம் பத்தியெல்லாம், அதுக்குதான் பிராயஷ்சித்தம்னு பேர். சித்தத்துல பழையபடி நினைக்கணும், அதை தவிக்கணும். இந்த மாதிரி பாபம் பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த தப்பை திருப்பி பண்ணாம இருக்கணும். ஒரு பொய் சொல்ல வேண்டாம், தப்பு பண்ணிவிடலாம், பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லலாம். நான் தப்பு பண்ணாலும் ஆமா சார் நான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு ஒத்துண்டா அது உயர்ந்த குணம் இல்லையா? அது பொய் சொல்லாம இருக்கிறதுங்கிறது உயர்ந்த குணம். மேக்சிமம் அதை கடைபிடிச்சாலே தபஸ், அது மகா தபஸ். அது சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம். வேதமும் சொல்றது, ஹரிச்சந்திர சரித்திரத்திலையும் திரிமூர்த்திகளும் சொல்றா. இந்த சத்தியத்துலதான் இந்த ஜகத்தை பிரபஞ்சமே இயங்கிறது. அந்தந்த கிரகங்கள் அது அதனுடைய பாதையை விட்டு நகராம கரெக்டா வேலை செய்யறதுன்னா நீங்களா நானா காரணம்? சத்தியம்தான் காரணம். அதனால என்னுடைய வாழ்க்கையில பொய் சொன்னதில்லை, இனி பொய் சொல்ல மாட்டேன். எங்க அப்பாவுக்காக நான் பரித்யஜாம் யஹம் ராஜ்யம் மைதுனஞ்சாபி சர்வசா. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சொத்தை விட்டுடுறேன், கல்யாணம் பண்ணிக்கல, இதோட நிறுத்திக்கலாம் அப்படி சொல்லல அவர். மைதுனஞ்சாபி சர்வ, ஸ்திரீ சம்போகத்தையே விடுறேங்கிறாரு. ஏன்னா ராஜாக்களுக்கு தாசிகள்னு இருப்பான், வேலை செய்கிறவர்கள் அப்படின்னு. அதுலயே சில பேர் பத்தினிகளாகவும் இருப்பா, வேசிகளாகவும் இருப்பா. பொதுவா தாசிங்கிற அர்த்தம் வேற, வேசிங்கிற அர்த்தம் வேற. வேசின்னா தான் பிராஸ்டியூட் கேர்ள்னு அர்த்தம், தாசின்னா பணிவிடை செய்பவர்கள்னு அர்த்தம். அத பத்தினியா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாவா. வேசினா பிராஸ்டியூட்டா இருக்க மாட்டாவா. அந்த மாதிரி வேலை செய்யறவாலேயே பத்தினியா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா ராஜாக்கள். அது மாதிரியும் ஸ்திரீக்களோட நான் சம்போகம் வச்சுக்க மாட்டேன். மைதுனஞ்சாபி சர்வசா பரித்யஜாம் யஹம் ராஜ்யம் மைதுனஞ்சாபி சர்வசா ஊர்த்வரேதா பவிஷ்யாமி. நான் ஊர்த்வரேதஸ்யா இருப்பேன்னு பிரதிஜை பண்றா. இந்த பிரதிஜைய விடுற மாதிரி சில சந்தர்ப்பங்கள் அவர் வாழ்க்கையில வருது. பொதுவா எந்த தர்மத்தை நாம் கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த தர்மத்தை கெடுக்கிற மாதிரி காரியம். நீங்க ஏகாதசி விரதம்னு இருக்கு பாருங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டா அன்னைக்கு சாப்பாடே கிடைக்காது. ஒரு பழையது சாப்பிட்டுட்டு பேசாம இருப்பான். நீங்க ஏகாதசி விரதம்னு சொல்லி பாருங்க, அன்னைக்குதான் முகூர்த்தம் வச்சிருப்பா, கல்யாணம் அமக்கலமா இருக்கும், மெனு எல்லாம் அமக்கலமா இருக்கும். ஆத்துலயே யாராவது மாப்பிள்ளை வரான்னு சொல்லிட்டு விசேஷமா சமையல் பண்ணுவா, யாராவது ஃப்ரெண்டு ஆத்துக்கு கூப்பிடுவான். எத்தனை இடைஞ்சல் உண்டோ அத்தனையும் இருக்கும். ஏகாதசி விரதம்னு சொன்னேன்லாம், விரதம் இல்லைன்ட்டு எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். உங்களை ஒத்தரும் கிட்டக்கு வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டான். சும்மா சோபால உட்காந்துன்னு நீங்க பேப்பரை படிச்சுட்டே இருந்தா யாரும் ஒண்ணுமே பண்ண மாட்டா. ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு சந்தியாவந்தனம், ஒரு ஜபம், பூஜை பண்ணணும்னு உட்காருங்க, வரிசையா வருவான். பெல் அடிப்பான், கொடியிருக்காரன் வருவான், முனிசிபாலிட்டிக்காரன் வருவான், கரியாக்காரன் வருவா. அம்மா இருக்காங்களான்னு கேட்டுட்டு போனேம்மா. உட்கார்ந்துருக்கிறவனை கிளப்பி விட்டு பெல் அடிச்சு வர சொல்லி எதையாவது இடைஞ்சல், ஸ்ரேயாம்சி பகு விக்னானி அப்படின்னு பல இடைஞ்சல்கள் வர. அதுல கோபத்தையும் அடையக்கூடாது. அதனாலதான் நம்ம பெரியவா எல்லாம் இந்த புடுங்களே வேண்டாம்னு வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. இந்த ஜபம் பூஜை பாராயணத்துக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு ஏகாந்தமான மரத்தடி, நதி தீரம், கிராமங்கள்ல எல்லாம் பஜனை மடம்னு கட்டியிருப்பா. இந்த தாமிரபரணி, காவேரி ரெண்டு நதிக்கரையில வாழ்ந்தவாளுக்கு நான் சொல்றது புரியும். அனுஷ்டான அந்த ஜலத்துல அனுஷ்டானம் பண்ணிட்டு கரையிலேயே ஜபம் பண்றதுக்கு ஒரு மண்டபம் இருக்கும். எல்லா கிராமத்திலையும் பார்த்து எல்லாம் அங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், ஒரு அரச மரம் இருக்கும். ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி, அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணி, சூரிய நமஸ்காரம் பண்ணி, இன்னும் எனக்கு தெரிஞ்சு வேஷ்டி எல்லாம் உணர்த்துறதுக்கு இடங்கள்லாம் உண்டு. வேஷ்டி உணர்த்துறதுக்கு இடம் வச்சிருப்பா அந்த இடத்துல. வேஷ்டி எல்லாம் உணர்த்திட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு 10:30 மணிக்கு கிளம்புவா தீர்த்தத்தை எடுத்துன்னு. 9 மணி 10:30 மணிக்கு கிளம்பி ஆத்துல வந்து சிவ சந்தனம் அரைச்சு சிவ பூஜை பண்ணி
இப்படி எல்லாம் இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன், 800 கோடி பேர் இருக்கா, 800 கோடி பேரையும் நாங்க இப்படி இருக்கோம்னு சொல்லல, 800 கோடி பேராலையும் இப்படி இருக்க முடியாது. இத பத்தின ருச்சி உள்ளவா இருக்கணும்னு ஆசைப்படுறவாளை பத்தி தானே பேச்சது. ஏன்னா அதுல இருந்து ஃபில்டர் ஆகி தானே வரது. மேல மேல பரிணாம வளர்ச்சியில வரத்தே தான் அப்படி வரும். அது மாதிரி உள்ளவா அப்படி தங்குவா அங்க போய். அந்த மாதிரி நாம ஒரு திருதி எடுக்கும் போது சில பரீட்சைகள், இது பரீட்சை. தெய்வம் என்ன சோதிச்சு பார்க்கறதும்பா அந்த காலத்துல. சோதனைனா பரீட்சைன்னு அர்த்தம். என்ன ஏன் இப்படி சோதிக்கிறதுன்னு தெரியலேம்பா. பாருங்க, பரீட்சையே யாருக்கு? படிச்சவனுக்கு தான். படிச்சிருந்தாதான் உங்களுக்கு பரீட்சையே. படிக்கலன்னா பேப்பரே வேஸ்டா போயிடுமேன்னு திருப்பி கொடுத்துட்டு வந்துருவான். அவனுக்கு இந்த படிச்ச அறகுறையா படிச்சவனுக்கு படபடப்பு இருக்கும். நன்னா படிச்சவன் தைரியமா இருப்பான், படிக்காதவனும் தைரியமா இருப்பான். இந்த அறகுறையா படிச்சவனுக்கு தான் படபடான்னு இருக்கும். நன்னா படிச்சவனும் தைரியமா இருப்பான். படிக்காத என்ன கேள்வி வந்தா நமக்கு என்ன? நம்ம பேப்பரை வேஸ்ட் பண்ணாம கொடுத்துட்டு வர போறோம், இதுக்கு என்ன வந்தா என்ன அப்படின்னு தோணும். படிச்சவனுக்கு தானே பரீட்சை. அது மாதிரி தர்மங்கள் அனுஷ்டானம் பண்றவாளுக்கு தானே சோதனைங்கிறது. அதுல நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதை விட்டு விலகாம இருக்கு. அது வந்து நம்மளுடைய சொரூபம். அது சுபாவம்ங்கிறது நம்மளுடைய சொரூபமா மாறிடும். அது ரொம்ப நுட்பமான விஷயம். இதை நாங்க பலப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி சரித்திரங்கள்லாம் சொல்றது. அது மாதிரி மனுஷிய சமூகத்துல யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு அந்த சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள் தோணும் போது அதை பலப்படுத்துறதுக்காக பீஷ்மாச்சாரியாளுக்கு அது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தது அவருடைய குருநாதர் மூலமா. இந்த அம்பாலே அம்பிகேன்னு 3 பெண்ணை, காசி இளவரசிகளை தன்னுடைய சகோதரன் விசித்திர வீரியனுக்காக கொண்டு வந்ததுல இந்த மூத்த பெண்ணு வாழ்க்கை 2 கட்டானா போயிடுது. அவ சால்வராஜனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா இவர் அனுப்பிச்சுட்டா. பீஷ்மாச்சாரியால் வேண்டாம்னு சொல்லிட்டு சால்வராஜன் பதிலுக்கு பண்ணிக்க மாட்டேன்னுட்டான். நான் முன்னாடி பண்ணிக்கிறதா இருந்தேன், நீ வந்து ஒரு பிரம்மச்சாரியோட அவா வீட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் தங்கிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு வந்திருக்க, அதனால உங்ககிட்ட எனக்கு வந்து நம்பிக்கை எல்லாம் கிடையாது அப்படி சொல்லாம எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டான். திரும்பி வந்து விசித்திர வீரியன்ட்ட கேட்டா அவன் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தானே அவ போனா, அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிப்பேன்? இப்ப வேற வழி இல்லாம வரதுனால கல்யாணம் பண்ணிட்டுருவாள, மாட்டேன்னா. பீஷ்மரை கல்யாணம் பண்ணிக்கோன்னா அவரும் மாட்டேன்னா. அவன் நிர்பந்தப்படுத்துறா, பீஷ்மரை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னாலதான் என் வாழ்க்கை நாசமா படுத்துன்னு. அவர் சொன்னார், உன் வாழ்க்கை வீணா போனதுக்கு நீ தான் காரணம். இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட நாம சொல்ல வேண்டிய வார்த்தை இது. உன் வாழ்க்கையில ஒரு குளறுபடி வந்தா அதுக்கு நீ தான் காரணம். ஏன் அப்படின்னா 2 விஷயத்தினால சொல்றேன். முதல்ல, நமக்கு அவனை நல்வழிப்படுத்துற அளவுக்கு நமக்கே அறிவு கிடையாது. எந்த தர்மத்தையும் நாம பெருசா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணல, சம்பிரதாயங்கள்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. ஏதோ 1-2 விஷயத்தை வச்சுன்னு குழந்தைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? கொஞ்சமாவது அவளுக்கு நாம ஒரு சுமங்கலி பிரார்த்தனை என்ன, ஸ்திரீ தர்மத்தை சொல்றதுக்கு ஸ்திரீகளுக்கு தெரியுமா முழுஷா, புருஷ தர்மத்தை சொல்றதுக்கு புருஷாளுக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கணும்னு நான் என்ன சொல்றேன். அன்னைக்கு ஒரு 40 வருஷம் முன்னாடி நம்ம வாழ்க்கையில படிச்சாகணும், வேலைக்கு போகணுங்கிற நிர்பந்தம் இருந்தது. இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கலாமே, ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறதுனா ஒரு நோட்டை போட்டு எழுதிக்கலாமே. ஒரு சின்ன டைரி அளவு கூட வராது. ஒரு குலதெய்வமோ சம்பிரதாயமோ சமாராதனையோ நம்ம ஆத்து தர்மங்களோ ஒரு நோட்டளவு கூட வராது. அது கூட நமக்கு எண்ணம் கிடையாது. இதெல்லாம் எழுதி வைக்கணும், இதெல்லாம் குழந்தைகளுக்கு போய் சேரணுங்கிற எண்ணம் கிடையாது. இதுதான் போய் சேரணும் முக்கியமா. நீங்க 10 கோடி ரூபாய் விட்டு வீடுக்கு போயிட்டு கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பிடிக்கல வேற ரூமுக்கு போறான்னா அந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவான். நீங்க வேணா ஆசையா கட்டியிருக்கலாம், அதை என்னோட ட்ரீம் ஹவுஸ் சார் அப்படின்னு நீ வேணா சொல்லலாம். அவனுக்கு அதெல்லாம் வெறும் குப்பை தான். அதுல இருந்து பணம் தான் முக்கியம் அவனுக்கு. இந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டே இருப்பான். அதனால இது ஒரு அஜ்ஞானம். இது நாம கொடுக்கிற சொத்துங்கிறது இதுதான். நாம் பண்ணிக்கிற ஐடியா கிடையாதுன்னுட்டா.
அவ அங்கங்க போனவ கடைசியில இந்த அம்பை பீஷ்மாச்சாரியாளுடைய குருவான பரசுராமர்கிட்ட போய் அவர்கிட்ட சிபாரிசு கேட்டு அவர் கிளம்பி வந்து பீஷ்மரை பார்த்து நீ பண்ணிக்கோன்னு சொல்ல, நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அதனால பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் சொல்றேன் சத்தியத்தை விடுன்னு சொல்ல, நீங்க சொன்னதுனால சத்தியத்தை விட்டுற முடியுமான்னு கேட்டேன். சொல்ல போனா மாதృ பவா பிதృ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவான்னு சாஸ்திரம் சொல்றது. அம்மாவை தெய்வமா நினைக்கணும், அப்பாவை தெய்வமா நினைக்கணும், ஆச்சாரியனை தெய்வமா நினைக்கணும், அதிதிய தெய்வமா நினைக்கணும்னு. இதுக்கு ஒரு லிமிட் உண்டு. எது பரியந்தம் தெய்வமா நினைக்கணும்? இவ தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் மீறாம நம்மளை நடத்துற பிறந்தான் அவ நமக்கு தெய்வம். அவ நமக்கு அதுக்கு வழிகாட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. குருர்ன சஸ்யாத், ஜனனீன சஸ்யாத், பிதான சஸ்யாத், தெய்வம் ந சஸ்யாத். பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல ரிஷபதேவர் சொல்றார், அப்பா அப்பா கிடையாது, அம்மா அம்மா கிடையாது, குரு குரு கிடையாது. ஒரு கால் தெய்வமே நல்ல வழியை காமிக்கலன்னா தெய்வம் தெய்வம் கிடையாதுங்கிற. இன்னைக்கு புதுசா ஒரு ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு? இந்த ஒரு காலத்துல நாஸ்திகவாதிகள்னு சொல்றதுல பெருமையா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க சோஷலிசம் அப்படிங்கிறதுல பெருமையா இருந்தது. அப்புறம் சேவை பண்றவர்கள் அப்படின்னு சொல்றதுல பெருமையா இருந்தது. இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த வழியில வந்தவா எவன் பேட்டி கொடுத்தாலும் பார்த்தெல்லாம் ஒரு புத்தர் சிலையை வச்சுட்டு இருப்பான். ஒரு ராமர் கிருஷ்ணர் இத்தியாதி படங்கள்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டான், நெத்தியில ஒன்னும் விட்டுக்க மாட்டாவாள்லாம். இதுல ஒரு வயத்தரசல் எனக்கு என்னன்னா, மற்றவர்கள் இட்டுக்கல என்ன விஷயம் இல்லை, இந்த இந்த சனாதன தர்மத்தை நாம் ஸ்தாபிப்பேன்னு சொல்றவாளே இட்டுக்கலாம். விட்டுண்டா என்ன தலையை சீவிடுவானா? அப்படி கிடையாது. நாம விட்டுண்டா நமக்கு என்ன இது? ஒரு அது மாதிரி ஒரு சமூகத்துல ஒரு அமைப்பு விட்டுண்டா இவனை முன்னேற முடியாது. இவனை ஓரங்கட்டி கட்டங்கட்டி வச்சிருவான். இந்த புத்தர் சிலையை வச்சுக்கிறா பாருங்க. புத்தர் ஒரு மதத்தை ஸ்தாபிச்சார், புத்தர பகவான் அப்படின்லாம் நீங்க ஏத்துக்கிறன்னா, நான் ஏத்துக்கிறது என்ன? நம்ம பாகவதமே சொல்றது, பௌத்த மதம் ஜெயின மதம் ரெண்டுமே ஹிந்து மதத்தினுடைய ஒரு கிளை தான். உபதர்மம்னு பேர் அதுக்கு. இந்த ரெண்டுமே ஹிந்து மதத்திலிருந்து பிரிஞ்சது தான். எந்த காலத்துல பிரிஞ்சதுங்கிறதும் சொல்றது. ஏன் அதை நாம ஏத்துக்கிறது இல்லைன்னா, அவ இந்த தர்மத்துல பாதியை ஏத்துக்கிறா, பாதியை எதிர்க்கிறா. பாதி அக்செப்ட் பண்ணிண்டத்தோட நின்னா சரிங்களா, பாதிக்கு ஃபைட் பண்றாவா. முக்கியமா அவ யாகங்களை தோஷம்னு சொல்றா, யாகங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. அஹிம்ச உயர்வுங்கிறா. அஹிம்ச உயர்வான விஷயம்தான். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு முதல்ல சொன்னதே இந்து மதம் தான். ஆனா எல்லாருக்கும் அஹிம்ச பரம தர்மம் இல்ல. சன்னியாசிகளுக்கு தான் அஹிம்ச பரம தர்மம், சாதுக்களுக்கு தான், பாகவதாளுக்கு தான் பரம தர்மம். க்ஷத்ரியர்களுக்கு விவசாயிகளுக்கு ஹிம்சை தான் தர்மம். நீங்க கொல்லாம விவசாயம் பண்ண முடியுமா? புழு பூச்சிகளை கொல்லாம நீங்க விவசாயம் பண்ண முடியுமா? விவசாயம் பண்றவாளுக்கு தெரியும். ஒரு தடவை நிலத்துல ஒரு பயிர் விவசாயம் பண்ணி அந்த தானியத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள எத்தனை லட்சம் ஜீவனை கொன்னுட்டு தான் கொண்டு வரணும். ஏன்னா உழறது, நடக்கிறது, நாத்து நடுறது, எரிதளிக்கிறது, திருப்பி பூச்சி மருந்து அடிக்கிறது, எத்தனை ஜீவனை கொள்றோம் நாம். அதுல எங்க இருக்கு கொல்லாம? எங்க இருக்கு? இந்த பௌத்த மதம் ஜெயின மதங்கள்லாம் பெருசா அதை பத்தி பேசும். ஆனா நான் கவனிச்ச பிறகு இந்த பௌத்த மதம் சுப்பிரசித்தமா இருக்கிற சைனாலதான் ஹிம்சை பிரசித்தமா இருக்கு. அவ திங்காத பதார்த்தமே கிடையாது.
அவ சாப்பிடாத பதார்த்தம்னு இந்த பிருத்திவியில ஒண்ணு கிடையாது. இந்த பௌத்த ஜெயின மதங்களை நாம ஏன் கண்டிக்கிறோம்னா, வேதத்தை அவ பிரமாணமா எடுத்துக்கல, வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்களை அவ எதிர்க்கிறா. அதனால புத்தரையே பகவான்னு நமக்கு தெரிஞ்சாலும் புத்தரையே நாம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஹிந்து மதத்துல எங்கேயாவது ஹிந்து கோவில்கள்ல புத்தர் சிலை இருக்குமோ பாருங்க? இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த தர்மத்தை சொல்லலைன்னா தெய்வமா இருந்தாலும் தெய்வம் கிடையாது. ஏன் சொல்லணும்னா, கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு எதிர்த்தாப்புல குழி இருக்கு, அதுல விழட்டும், அவன் கர்மான்னு விட்டுருவாளா என்ன யாராவது? அப்பா இந்த இடத்துல குழி இருக்கு, விழாதேன்னு தடுத்து நிறுத்துறதுதான் கண்ணு தெரிஞ்சவனோட கடமை. அது மாதிரி தர்மத்தை தெரிஞ்சவா தர்மத்தை தெரியாதவாளுக்கு சொல்லணுங்கிறது தான் கடமை. அப்படி சொல்லலைன்னா கிடையாது. நீங்க சத்தியத்தை மீறின்னு சொன்னா எப்படி குருவாக முடியும்னு கேட்டா பீஷ்மாச்சாரியா. இந்த பிருத்திவி வாசனையை இழந்தாலும் இழக்கும், ஜலம் ரசத்தை இழந்தாலும் இழக்கும், நெருப்பு தேஜஸ் இழந்தாலும் இழக்கும், காற்று ஸ்பர்ஷத்தை இழந்தாலும் இழக்கும், ஆகாசம் சப்தத்தை இழந்தாலும் இழக்கும், இந்திரன் பலத்தை இழந்தாலும் இழப்பான், தர்மராஜன் தர்மத்தை இழந்தாலும் இழப்பான், இந்த பீமன் சத்தியத்தை இழக்க மாட்டான். தஜேச்ச பிருத்திவி கந்தம் ஆபஸ்சரசமாத்மனஹ ஜோதிஸ்ததா த்யஜேத் ரூபம் வாயுஸ்பர்ஷ குணம் த்யஜேதி த்யஜேத் சப்தம் ததாகாசம் சோமசீதாம் சுதா த்யஜேதி விக்ரமம் விருத்ரஹ ஜக்யாத் தர்மம் ஜஹ்யாச்ச தர்மராட் நத்வஹம் சத்யமுத்ஸ்ருஷ்டும் வ்யவசேயம் கதஞ்சன. இப்படி சொன்ன உடனே உனக்கு எனக்கு சண்டை, என்ன சண்டை குருக்ஷேத்திரத்துல நடந்தது, பீஷ்மன் தான் ஜெயிச்சா. நேற்றைய தினமே சொன்னேன், என்னதான் பரசுராமர் குருவா இருந்தாலும், பீஷ்மர் சிஷ்யரா இருந்தாலும், பரசுராமர் தெய்வமா இருந்தாலும், அவதாரமா இருந்தாலும், பீஷ்மர் மனுஷரா இருந்தாலும், பரசுராமருக்கு தெரிஞ்சதுல பாதிதான் பீஷ்மருக்கு தெரியும் அஸ்திர சஸ்திரங்கள்லாம் அப்படின்னு சொன்னாலும், அனுபவம் மிக்கவர் பரசுராமர்னு சொன்னாலும், ஒரு வார்த்தை இருக்கே, சத்தியமேவ ஜெயத்தேன். எல்லாத்துக்கும் மேல சத்தியம் தானே ஜெயிக்கும். பரசுராமர் போயிட்டார், சிவாரிச்சுக்கு வந்த ஒரே ஆள் அவர் தான், அவரும் போயிட்டார். அப்படின்னு உடனேதான் அந்த அம்பேங்கிறவள் சரீரத்தை தியாகம் பண்ணிட்டு சிகண்டி அப்படிங்கிற பெயர்ல துருபதராஜனுக்கு புத்திரனா பிறந்துட்டாள். இங்க என்ன ஆச்சுன்னா, அடுத்த பரீட்சவர் இந்த விசித்திர வீரியன் நோய்வாய்ப்பட்டு அல்ப காலத்துல மரணம் அடைஞ்சுட்டான். பொதுவா எதுவுமே மிதமாயிருந்தா அமிர்தம் வாழ்க்கையில, அமிதமா இருந்தா விஷம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஒரு சுலபமான பழமொழி.